பழனி நில முறைகேடு வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள சிபிசிஐடி போலீசார் 1880ஆம் ஆண்டு அந்த நிலத்தை வைத்திருந்ததாக கூறப்படும் குப்புசாமி என்பவரின் வாரிசுகளை நேரில் அழைத்து உண்மையான மூலப்பத்திரத்தை வாங்கி விசாரணை செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிமாறன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிமாறன், விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவில் அடிவாரம் பகுதியில் இருக்கக்கூடிய சந்நிதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டபாணி சுவாமி மடத்தின் நில மோசடி தொடர்பாக பழனி கோயில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் போலி அறக்கட்டளை பிரமுகர்கள் முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏற்கனவே நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. அந்த உத்தரவின்படி சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் நேற்று திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். அவரிடம் நேற்று சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். இன்றும் சுமார் 7 மணி நேரத்திற்கும் மேலாக சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா மற்றும் டிஎஸ்பி அஜய் தங்கம் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பழனி தண்டபாணி மடம் நில மோசடி வழக்கில் நிலத்தை 1880ஆம் ஆண்டு உரிமையாளர் என கூறப்படும் குப்புசாமி மணியக்காரர் வாரிசுதாரர்களுக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்காக ஆஜராக சமன் அனுப்பி இருந்துள்ளனர். அதன் அடிப்படையில் குப்புசாமி மணியக்காரரின் வாரிசுதாரர்களான சுந்தரி, அவர்களது மகன் விஷ்ணு சுதர்சன் மற்றும் ஜெயலட்சுமி ஆகியோர் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியுள்ளனர்.